إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. சுனன திர்மிதி என்ற ஹதீஸ் நூலிலிருந்து ஒரு செய்தியின் தமிழ் வடிவத்தை முன்வைத்து இது நம்பகமான ஹதீஸா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. சுனன திர்மிதியிலே 3917 என இலக்கமிடப்பட்டு பதிவு செய்யப்பட்ட இந்த செய்தியின் தமிழ் கருத்து: மதீனாவிலே யாரால் மரணிக்க முடியுமோ அவர் அதிலே மரணிக்கட்டும். அதிலே மரணிப்பவருக்கு நிச்சயமாக நான் சிபாரிசு செய்வேன் என்பதே இந்த ஹதீஸின் கருத்தாகும். இது உண்மையான ஹதீஸா என கேட்டால் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. முஸ்னத் அஹ்மத் உட்பட இந்த ஹதீஸ் பல்வேறு நூல்களிலே நாம் பார்க்கலாம். மிகச் சரியான ஹதீஸ் ஆகும். அதே நேரத்தில் பெரும்பாலான ஹதீஸ்கள் ஒரு சில உலமாக்கள் உட்பட மக்கள் மத்தியில் தவறாக புரியப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையிலே இந்த ஹதீஸும் யாராவது ஒருவர் மதீனாவிலே மரணித்து விட்டால் அவருக்கு நபியின் சிபாரிசு கிடைக்கும் என புரிந்து கொண்டால் அது மிக தவறானதாகும். குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகைமைகளுடன் இருக்கின்ற ஒருவர், அதிலும் குறிப்பாக இங்கு நபி அவர்கள் கூறுகின்ற சிபாரிசு என தனியானது, அது விசேடமானது என்பது உண்மையாகும். ஒரு சில அறிஞர்கள் இதனை அடையாளம் காட்டியிருக்கின்றார். எப்படியோ நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிபாரிசு என்பது அவர்கள் கொண்டு வந்த தீனை தூய்மையோடு பின்பற்றி மரணித்த ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். இதனை தாண்டி வேறு சில ஹதீஸ்களின் ஒளியிலே மதீனாவை விட ஏனைய இடங்களில் காணப்படுகின்ற வாய்ப்பு வசதிகளுக்காக மக்கள் அதனை விட்டு வெளியேறுவார்கள். ஆனால் அவர்களுக்கு மதீனாதான் சிறந்தது என்று தொடர்ந்தும் இந்த தீனுக்காக மதீனாவிலே தங்கியிருப்பவர்களை நபி அவர்கள் சிறப்புப்படுத்தி கூறினார்கள். எனவே இந்த ஹதீஸ் கூறுகின்ற சிபாரிசு என தனியான ஒரு மேலதிகமான நலவை குறிக்கக்கூடியது. எப்படியோ அந்த மதீனாவில் காஃபிர்கள், நயவஞ்சவர்கள் என்பவர்கள் மறுமை நாள் வரை இருப்பார்கள் என்பதும் சஹீஹான ஹதீஸிலே நாம் காணக்கூடியவை. தஜ்ஜால் வருகின்ற காலத்தில் மதீனாவின் எல்லைக்குள் அவன் நுழைய முடியாத நிலையில் மதீனா தன்னை ஒரு குலுக்குகின்ற போது அங்குள்ள காபிர்களும் நயவஞ்சகர்களும் வெளியேற்றப்படுவார்கள் என ஹதீஸிலே காணப்படுகின்றது. சுருக்கம்: மதீனாவிலே மரணிப்பதொன்றே ஒருவர் நபியின் சிபாரிசை பெறுவதற்கு போதுமானதல்ல. நபி கொண்டு வந்த சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கின்றவர்களில் யாரெல்லாம் மதீனாவிலே மரணிக்கும் பாக்கியம் கிடைக்கின்றதோ அவர்களுக்கு தனியான மேலதிகமான நபியுடைய சிபாரிசு கிடைக்கும் என்பதே உண்மையாகும். ஒட்டுமொத்தத்தில் இது சஹீஹான ஹதீஸாகும். நபியின் நேர்வழியை உல தூய்மையோடு பின்பற்றுகின்றவர்களுக்கு ஒரு மேலதிக சிறப்பை தரக்கூடிய ஒரு விடயம் பற்றி கூறுகின்ற ஒரு ஹதீஸ் என்பதை நாம் மிகச் சரியாக புரிந்து அதன்படி நடக்க வேண்டும்.